Hi my dear 12th standard students, இன்னைக்கு நம்ம பயோஸ்வாலஜில இருக்க 8th சாப்டர் மைக்ரோப்ஸ் அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர்ல இருக்க இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் தான் பார்க்க போறோம். ரெடியா? வீடியோக்குள்ள போயிடலாமா? So this is Asha Ma'am here from Vedantu and இந்த வீடியோவை நம்ம கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு and இந்த சாப்டர் யாரெல்லாம் டிஃபிகல்ட்னு சொல்றாங்களோ புரியவே இல்லை அப்படின்னு சொல்றாங்களோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. சரியா? ஸோ மொத்தமா ஒரு 4 கொஸ்டின் தாண்டா படிக்க போறோம். அதுல 2 கொஸ்டினுக்கு கிட்டத்தட்ட சேம் ஆன்சர் தான் வரும். சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். அது என்னென்னு பார்த்தலாம். இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन, list the advantages of biogas plants in rural areas. rural areas அப்படினா கிராமத்து சைடு, ஸோ சிட்டி மாதிரி இல்லாமல் ரொம்ப ரூரலான ஏரியாவில் பயோகேஸ் பிளான்ட்னா என்ன? அந்த பெருசாக ஒரு ட்ரம் மாதிரி வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே வந்து கவுடங்க் எல்லாமே ஆட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாட்டோட சாணி எல்லாமே ஆட் பண்ணி அதிலிருந்து வர கேஸை தான் வந்து பயோகேஸ் இல்லை கோபார் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட அட்வான்டேஜஸ் கேட்குறாங்க. ஸோ இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 143ல இருக்குது. பட் இது கொஞ்சம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறத அப்படியே எழுத முடியாது. அங்கங்கே ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து பிட்டாக இருக்குது. அதை வந்து நான் கம்பைல் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். பட் ஒரு சில வேர்ட்ஸ் வந்து நம்மளாம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணும். சரியா? அண்ட் இந்த கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாம் 2024ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை பார்த்துடலாமா? ஸோ இந்த பயோகேஸ் எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, இதுக்குன்னு பெருசாக மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவையில்லை. வீட்டில் இருக்க ரா மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஒன்று அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட். விவசாயம் பண்ணும்போது அதுலேருந்து வர வேஸ்ட்டை எடுத்து பண்ணலாம். மேன்யூர், இப்போ நம்ம வந்து நிறைய ஃப்ரூட் வேஸ்ட்டு வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் கிச்சன்லேருந்து வரதை நம்ம மேன்யூராக கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து குழி தோண்டி அதில் ஃபுல்லாக போட்டு கம்போஸ்டிங்காக ட்ரை பண்ணுவாங்க. இதை நேச்சுரலாக எடுத்து மேன்யூராக உரமாக யூஸ் பண்ணிக்கலாம் பிளான்ஸுக்கு. இதில் கெமிக்கல்ஸ் இருக்காது. ஸோ ஆர்கானிக் விஷயம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு இன்னுமே பெனிஃபிட் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி மேன்யூர்ஸை வச்சும் கூட நம்ம இந்த பயோகேஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். முனிசிபல் வேஸ்ட்டு, பிளான்ட் மெட்டீரியல், சீவேஜ், ஃபுட் வேஸ்ட், இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். இது எதுவுமே வந்து நம்ம வெளியிருந்து வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வீட்டில் ப்ரொடியூஸ் ஆகிற வேஸ்ட் இருந்தாலே போதும். சரியா? தென் பயோகேஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட் அண்டர் anaerobic conditions, which means அதில் ஆக்சிஜன் சுத்தமாகவே இருக்காது, நம்ம கொடுக்கவே மாட்டோம். சரியா? anaerobic conditionsல தான் இந்த பயோகேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. when the organic materials are converted into gas and organic fertilizer. இப்போ நம்ம போடுறது வந்து இந்த கவுடங்கு, இந்த மாதிரி வெஜிடபிள் வேஸ்ட்டு, மேன்யூர்ஸ் எல்லாம் போடுறோம்னு வச்சுக்கலாம். சரியா? ஸோ இந்த வெஜிடபிள் வேஸ்ட்டை நம்ம மேன்யூராக கன்வெர்ட் பண்ணி தான் போட முடியும். ஸோ அப்படியே போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ என்ன பண்ணலாம், நம்ம பிரேக் டவுன் பண்ணி மேன்யூராக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வேஸ்டெல்லாம் நம்ம போடும்போது அது எப்படி கன்வெர்ட் ஆகுது? கேஸ் ஆகவும் ஆர்கானிக் ஃபர்டிலைசராகவும் கன்வெர்ட் ஆகுது. சரியா? இப்போ பயோகேஸில் வந்து இட் இஸ் டிவாய்ட் ஆஃப் ஸ்மெல் அண்ட் பர்ன்ஸ் வித் அ ப்ளூ ஃப்ளேம் வித்தவுட் ஸ்மோக். டிவாய்ட் ஆஃப் ஸ்மெல் அப்படின்னா என்ன? ஸ்மெல் சுத்தமாகவே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கவுடங்கெல்லாம் எவ்வளோ ஸ்மெல்லியாக இருக்கும், அதுலேருந்து வர கேஸ் வந்து ஸ்மெல்லாக இருக்குமா? அப்புறம் எப்படி நான் வந்து கிச்சனில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். பட் இதில் ஸ்மெல்லே இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜ். இன்னொன்று, இது எப்படி வந்து எரியுமா? கேஸ் லைட்டர்லாம் நம்ம வந்து வச்சு பற்ற வைக்கும் போது ப்ளூ கலரில் எரியுமா? ஸோ அந்த ஃப்ளேம் வந்து யூஸ்வலி நம்ம வீட்டிலலாம் வந்து எப்படி இருக்கும்? ஆரஞ்சிஷ் கலரில் இருக்கும் இல்லையா? பட் இது வந்து ப்ளூ கலரில் இருக்கும். அண்ட் இதில் ஸ்மோக்கும் இருக்காது. ஸோ அந்த சட்டி வந்து கருப்பாக ஆகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே இருக்காது. சரியா? So gobar gas is generated by anaerobic decomposition of cattle dung. Cattle dung என்ன? இந்த வீட்டில் வளர்த்துற ஆடு மாடுவோட சாணம், அதுதான் வச்சு நம்ம கோபார் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து என்னது, ரூரல் ஏரியாஸில் ஈஸியாகவே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம எதுக்குமே தேடியெல்லாம் போக வேணாம். த ஸ்லரி இஸ் ட்ரெயின்ட். ஸ்லரி அப்படிங்கிறது என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்லரி அப்படிங்கிறது ஒரு சாலிடை நம்ம லிக்விட்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இன் திஸ் கேஸ் நம்ம கவுடங்கை வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணுறோம், அதுதான் ஸ்லரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபுல்லாக அது வந்து மிக்ஸும் ஆயிருக்காது, பட் அங்கங்கே சாலிடும் இருக்கும், வாட்டர் கூட கலந்து இருக்கும், அதுதான் ஸ்லரி. ஓகேவா? ஸோ இப்போ கேஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டில் அந்த ஸ்லரி வந்து இருக்கும், அந்த கவுடங் வித் வாட்டர் வந்து இருக்கும். அந்த ஸ்லரி வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ட்ரெயின் பண்ணிக்கலாம், அதிலிருந்து வடித்து நம்ம ஃபர்டிலைசர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து வேஸ்ட்டாக போக போகிறது கிடையாது. கேஸ் எடுத்ததுக்கு அப்புறமா இதில் இருக்க வேஸ்ட் எல்லாம் எங்கே போய் டிஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசிக்க வேணாம். ஸோ அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு யாராவது கேட்குறாங்க, ஃபர்டிலைசர்ஸ்க்கு வேணும்னு கேட்குறாங்கன்னா அதை அப்படியே கொடுத்துடலாம். ஸோ இட் இஸ் யூஸ்ட் அஸ் ஃபர்டிலைசர். அப்போ இந்த ஃபர்டிலைசர் வந்து நம்ம எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணாததுனால விச் இஸ் வெரி வெரி எக்கோ ஃப்ரெண்ட்லி. அண்ட் இந்த ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து நம்மளுக்கு எந்த வேஸ்ட்டுமே வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது கிடையாது. ஸோ இதை டிஸ்போஸ் பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு தாட் நம்மளுக்குள்ளே வேண்டவே வேண்டாம். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஃபர்டிலைசர் நம்மளுக்கு
ஃப்ரீயாக கிடைக்குது. நம்ம எதுவுமே போய் கெமிக்கல் ஃபர்டிலைசர் மாதிரி காசு கொடுத்து வாங்க வேணாம். ஒரு மூட்டை 1000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி காசு கொடுத்து வாங்கவே வேணாம். அண்ட் பயோகேஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் குக்கிங் அண்ட் லைட்டிங். ஸோ குக்கிங்காக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வேறு ஏதாவது தீபம் பற்ற வைக்கணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னாலும் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். த செட்டப் டஸ் நாட் ரெக்வயர் மச் ஸ்பேஸ். இதுக்கு ரொம்ப இடம் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. ப்ளஸ் இந்த கோபார் கேஸ் ப்ரொடக்ஷன்னால எனக்கு சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது. வேஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆகாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி எக்கோ ஃப்ரெண்ட்லி அண்ட் ஈஸியாக வந்து வில்லேஜஸில் கூட மேனேஜ் பண்ணலாம். இதுக்கு வந்து ஹைடெக்கான ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் தான் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஈஸியாக மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த அளவுக்கு அட்வான்டேஜஸ் நம்மளோட பயோகேஸ் ஆர் கோபார் கேஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் பயோகேஸ் பிளான்ஸ் அண்ட் ரூரல் ஏரியாஸ் அப்படின்னு கேட்டால் இதுதான் உங்களோட ஆன்சராக இருக்கணும். இது கம்ப்ளீட்டாக அப்படியே வந்து தொடர்ச்சியாக இருக்காது உங்களோட புக்கில், அங்கங்கே இருக்கும். ஸோ எல்லா பாயிண்ட்ஸும் கம்பைல் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். சரியா? ஒன்று என்ன, ரா மெட்டீரியல்ஸ் வீட்டிலேருந்தே யூஸ் பண்ணிக்கலாம், வெளியிருந்து எங்கேயுமே நம்ம வந்து தேடி அலைய வேணாம். இன்னொன்று ஆனரோபிக் கண்டிஷன்ஸில் ப்ரொடியூஸ் ஆகுது அண்ட் கேஸாகவும் ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸாகவும் இது கன்வெர்ட் ஆகுது. இந்த கேஸில் பெருசாக ஸ்மெல் வராது அண்ட் ப்ளூ கலரில் ஃப்ளேம் வரும், ஆனால் ஸ்மோக் இருக்காது. இப்போ இந்த கோபார் கேஸ் வந்து கேட்டல் டங் வச்சு தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது ஈஸியாக ரூரல் ஏரியாஸில் அவைலபிளாக இருக்கும். தென் இந்த ஸ்லரியை என்ன பண்ணுறோம், ட்ரெயின் பண்ணி எங்கடா வேஸ்ட்டை டிஸ்போஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்க வேணாம். அதே இதை ஃபர்டிலைசர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நோ வேஸ்ட் ப்ராசஸ். தென் இதை குக்கிங்காகவும் லைட்டிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பயோகேஸ் செட்டப் வந்து இருக்கு இல்லையா, அது பெருசாக வந்து ஸ்பேஸ் எல்லாம் கன்சியூம் பண்ணாது. இவ்வளோ இடம் வேணும் அப்படிங்கிறதுலாம் இல்லவே இல்லை. கம்மியான இடம் இருந்தாலே போதும். அண்ட் இதனால எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இல்லை, எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அண்ட் ஈஸியாக மேனேஜ் பண்ணுற மாதிரி எல்லாருமே படிப்பறிவு இல்லாதவங்க கூட ஈஸியாக இதை மேனேஜ் பண்ணலாம். ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் வந்து தான் மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. சரியா? இவ்வளோதான் விஷயம். ஈஸியாக ஒரு பாட்டி தாத்தா ஹேண்டில் பண்ணணும்னா கூட அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும், நம்ம சொல்லி புரிய வச்சுக்கலாம். ஓகேவா? தட் இஸ் த திங். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? when does antibiotic resistance develop? ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்னா ஃபஸ்ட்டு என்ன? ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன? டாலரேட் பண்ணிக்கிறது இல்லையா? இப்போது ஏதோ ஒரு பாக்டீரியா நம்மளோட உடம்புக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த பாக்டீரியாவை உடம்பை விட்டு எலிமினேட் பண்ணணும். எனக்கு இந்த பாக்டீரியல் ஃபீவர் போகணும் அப்படின்னா நான் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துப்பேன். சரியா? ஆன்டிபயோட்டிக்ஸ் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணி மட்டும்தான் நான் எடுக்கணும். தானாக போய் நான் மெடிக்கல் ஷாப்பில் இந்த ஆன்டிபயோட்டிக் கொடுங்கலாம் கேட்டு வாங்கி போடக்கூடாது. சரியா? இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இதே மாதிரி நான் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கும்போது அந்த பாக்டீரியா அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு ரெஸ்பாண்டே பண்ணலை அப்படின்னா, ஆன்டிபயோட்டிக்ஸ்னால் என்ன? அந்த பாக்டீரியாவை சாகடிக்கிற ஒரு விஷயம். பட் அந்த ஆன்டிபயோட்டிக் போட்டாலும் பாக்டீரியா சாகவே இல்லை, உயிரோடு தான் இருக்குது, அதுக்கு ரெஸ்பாண்டே பண்ணலைன்னா அதுக்கு பேர் தான் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். சரியா? நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான்லாம் சாகவே மாட்டேன், இப்படி தான் டாலரேட் பண்ணிட்டு கெத்தாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு அதோட வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கும். தட் இஸ் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது எப்போ டெவலப் ஆகுது அப்படிங்கிறது தான் கொஷின். பார்த்துடலாமா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். ஏன்னா அவசியம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால நீங்களும் அதை பண்ண மாட்டீங்க, ப்ளஸ் சுற்றி இருக்கவங்க யாராவது பண்ணாலும் நீங்களும் வேணாம் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அதனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா இப்போது கரண்ட்டாக வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கிறதே இது ஒன்று தான். நம்ம மெடிசின்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதே பெரிய பிரச்சனை. இந்த ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் வந்து மெடிசின்ஸ் கண்டுபிடிக்கிறதே பெரிய பிரச்சனை. இதில் கொடுக்குற மெடிசனும் வேலை செய்யலை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ப்ளஸ் இருக்க பாக்டீரியா வைரஸ்லாம் எப்படி நம்ம சாகடிக்க போகிறோம், அந்த டிசீஸ் எல்லாம் எப்படி நம்ம குணப்படுத்த போகிறோம், அது ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லையா? ஸோ அதனால இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. 2022 பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க, ஹாஃப் இயர்லியில் 2023 கேட்டிருக்காங்க. பார்த்துடலாமா? ஸோ ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்போ அக்கர் ஆகும் அப்படின்னா, பாக்டீரியா ஒரு ட்ரக்கை தோக்கடிக்கக்கூடிய எபிலிட்டியை டெவலப் பண்ணும்போது. விச் மீன்ஸ் நீ என்ன வேணால் ட்ரக்ஸ் கொடு, மெடிசின்ஸ் கொடு, நான் வந்து அதுக்கு எதுக்குமே சாக மாட்டேன், ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன், நான் என்ன மாதிரியே தான் இருப்பேன். லைக் விச் இஸ் ஒரு பாய்சன் கொடுத்து அது சாகலைன்னா எப்படி இருக்கும்? அதுதான் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். சரியா? ஸோ இட் இஸ் டிசைன் டு கில் ஆர் இன்ஹிபிட் தேர் க்ரோத். இந்த ஆன்டிபயோட்டிக் எதுக்காக கொடுக்குறோம்? அந்த பாக்டீரியாவை கில் பண்ணுறதுக்காகவோ இல்லை அதோட க்ரோத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்காகவோ கொடுக்குறோம். பட் இந்த ஆன்டிபயோட்டிக் போயிட்டு ஒரு வேலையும் நடக்கலை, அது கில்லும் ஆகலை, க்ரோத்தும் ஸ்டாப் ஆகலை அப்படின்னா அதுக்கு பேர் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? இட் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அக்யூட் த்ரெட் டு பப்ளிக் ஹெல்த். ஸோ இப்போது நோயெல்லாம் அதிகமாக வந்துட்டே இருக்கும்போது இது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு போராட்டமாக ஒரு பிரச்சனையாக இருக்க போகுது. சரியா? இப்போ இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எப்போ இன்னுமே அதிகமாகும், ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டிபயோட்டிக்ஸை ஓவராக யூஸ் பண்ணும்போது இல்லை மிஸ்யூஸ் பண்ணும்போது.
எந்த ஆன்டிபயோட்டிக் எடுக்கணும்னு தெரியாமல் சும்மா இஷ்டத்துக்கும் மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு நம்மளே ஒரு பேர் சொல்லி ஆன்டிபயோட்டிக்கை வாங்கிட்டு வருது மிஸ்யூஸ். ஓவர் யூஸ்னா என்ன? இப்போ டாக்டர்ஸ் வந்து நீங்கள் இவ்வளோ நாள் எடுங்க போதும்னு சொல்லியிருப்பாங்க, இல்லை ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிடணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து 3 வேளை சாப்பிட்றது, 5 வேளை சாப்பிட்றது, இல்லை நம்பர் ஆஃப் டேஸ் அதிகமாக எடுத்துக்கிறது, இது எல்லாமே ஓவர் யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். இது ரெண்டுமே பண்ணுறதுனால ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் தான் எனக்கு அதிகமாகும். ஸோ இது மட்டும் இல்லாமல் எனக்கு ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு நானே ஒரு காரணமாக இருக்கேன் அப்படின்னாலும் வரும். So, poor infection prevention control, which means இப்போ மலேரியா டெங்குலாம் எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம்? மஸ்கிட்டோ நெட்ஸ் யூஸ் பண்ணலாம், வாட்டர் வந்து ஸ்டாக்னண்ட்டாக இருக்கிறத அவாய்ட் பண்ணலாம், நம்ம வந்து மஸ்கிட்டோ ரிப்பலன்ஸ் யூஸ் பண்ணலாம், மஸ்கிட்டோ பேட்ஸ் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் எனக்கு மலேரியாவும் வரக்கூடாது டெங்குவும் வரக்கூடாதுன்னா எப்படி முடியும்? ஸோ இந்த மாதிரி ப்ரிவென்ஷன் கண்ட்ரோல் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதும் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ரீசனாக இருக்குது. Antibiotics should be used only when prescribed by a certified health professional. So either ஒரு டாக்டரோ இல்லை அந்த மாதிரி ஃபார்மாசிட்டிக்கல்ஸில் வேலை பார்க்குறவங்கலாம் சொன்னாங்கன்றதுக்காக சாப்பிடக்கூடாது. ஸோ டாக்டர் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஆன்டிபயோட்டிக்ஸை எடுத்துக்கணும். when the bacteria become resistant, இப்போ ஒரு மெடிசன் போடுறோம் பாக்டீரியா அதுக்கு வேலையே செய்யலை அப்படின்னா அதுதான் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் cannot fight against them and the bacteria multiplies. இப்போ ஒரு பாக்டீரியா கொடுக்குற மருந்துக்கு ரெஸ்பாண்டே பண்ணலைன்னா மருந்து பாட்டுக்கு நம்ம சாப்பிட்டே இருப்போம், பாக்டீரியா பாட்டுக்கு அது வளர்ந்துக்கிட்டே மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக்ஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று நேரோ ஸ்பெக்ட்ரம், இன்னொன்று ப்ராட் ஸ்பெக்ட்ரம். ஸோ நேரோ ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்ன? ஒரு ஸ்பீஷியஸ் 2 ஸ்பீஷியஸ்க்கு எகெயின்ஸ்டாக மட்டும் இருக்க ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ இது வந்து யூஸ்வலி பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அமாக்சிசிலின், செஃபியூரோக்சைன், இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி மெடிக்கல் ஷாப்ஸில் ஏதாவது நம்மளுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்டால் கூட தரக்கூடிய ஒரு ஆன்டிபயோட்டிக் தான். ஸோ இதெல்லாம் என்னென்னா கொஞ்சம் நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக். ஸோ த்ரோட் இன்ஃபெக்ஷன்னா ஒரு 3-4 பாக்டீரியல் ஸ்பீஷஸ்னால மட்டும்தான் ஆகும், அப்போ அதுக்கு இது போதும் அப்படின்னு சொல்கிற நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ். ப்ராட் ஸ்பெக்ட்ரம்னா என்ன தெரியுமா? த்ரோட் இன்ஃபெக்ஷனோ, ஸ்கின் இன்ஃபெக்ஷனோ, லங் இன்ஃபெக்ஷனோ என்னவா வேணா இருக்கட்டும், என்ன பாக்டீரியாவாக வேணா இருக்கட்டும், இந்த ஒரு மருந்து போதும் எல்லாத்தையுமே சாவடிச்சிடும் அப்படின்னு சொல்கிறது ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ். புரியுதா? ஸோ நேரோ ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது ஒரு 2-3 ஸ்பீஷியஸ்க்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு மெடிசன். ப்ராட் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது ஒரே ஒரு மெடிசன் தான் ஃபார் ஆல் தி பாக்டீரியா. எல்லாத்துக்குமே இந்த ஒரு மருந்து கொடுத்தாலே போதும் அப்படின்னா அப்போ அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்? எஸ், அப்போது நம்ம என்ன பண்ணணும்? நேரோ ஸ்பெக்ட்ரம் போகிறது பெட்டர், ப்ராட் ஸ்பெக்ட்ரமை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம். சரியா? ஸோ இந்த ப்ராட் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் இந்த எரித்ரோமைசின்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆன்டிபயோட்டிக். பட் நிறைய பேர் தெரியாமல் சாப்பிட்ருக்காங்க. டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்கன்னா ஓகே, அந்த டிசீஸ் வந்து அந்தளவுக்கு சிவியராக இருக்குது, டாக்டர்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா தட் இஸ் ஃபைன். பட் நீங்களாக போய் இந்த எரித்ரோமைசின் கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்கலாம் வாங்கி நம்ம சாப்பிடக்கூடாது. சரியா? ஸோ இதுதான் நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கும் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். சரியா? இப்போ ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்பிடும் போது என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க ஒரு ஆன்டிபயோட்டிக்கை ரொம்ப ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவுக்கு சாப்பிட்றோம். அந்த பாக்டீரியாவுக்கு அவ்வளோ டோஸ் எல்லாம் தேவையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு மருந்து சாப்பிட்றோம் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? அப்படி ஒரு ஆன்டிபயோட்டிக்கை நம்ம சாப்பிடும்போது அந்த பாக்டீரியா ரெசிஸ்டன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது போக 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 நம்ம இன்னும் ஹையர் டோஸ் போட்டால் தான் அதுக்கு வேலை செய்யும். நம்ம இதே மருந்தை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒர்க்கே ஆகாது. அப்போ அந்த இடத்துல என்ன நம்ம பண்ணி வச்சுருக்கோம்? ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த வேலையை தான் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது. அந்த பாக்டீரியாவுக்கு என்ன டோசேஜ் கொடுத்தா போதுமோ அதை மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். அது யாருக்கு மட்டும்தான் தெரியும்? டாக்டர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நம்ம அந்த முடிவை எடுக்கக்கூடாது. சரியா? தே எஃபெக்டிவ்லி அண்ட் அக்யூரேட்லி டார்கெட் ஸ்பெசிஃபிக் பேத்தோஜெனிக் ஆர்கானிசம். எனக்கு இந்த பேத்தோஜெனிக் ஆர்கானிசமை தான் டார்கெட் பண்ணணும், இதை தான் கில் பண்ணணும் அப்படின்னு இருந்தா அது நேரோ ஸ்பெக்ட்ரம். சரியா? ஸோ இது வந்து இட் இஸ் லெஸ் லைக்லி டு காஸ் ரெசிஸ்டன்ஸ். நேரோ ஸ்பெக்ட்ரம் எடுக்கிறதுனால எனக்கு ரெசிஸ்டன்ஸ் அந்த அளவுக்கு வராது. பட் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் நான் வந்து யூஸ் பண்ணால் ஈஸியாக ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். இதுதான் விஷயம். சரியா? ஸோ சூப்பர்பக் இஸ் a term used to describe strains of bacteria that are resistant to majority of antibiotics commonly used today. இப்போ ஒரு சில ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், யூஸ் பண்ணாலும் ஒரு சில பாக்டீரியா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை. அப்படி இருக்க பாக்டீரியாவை நம்ம என்ன சொல்லுவோம்? சூப்பர் பக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா?
ஸோ இந்த கொஷின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் கூட கனெக்ட் பண்ணி படிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதை வந்து படித்து எக்ஸாமுக்காக மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள். உங்களை சுற்றி யாராவது வந்து சும்மாவே ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் அவங்களோட குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட போய் இதை சொல்லுங்கள். சரியா? தென் what is referred to as industrial alcohol? Briefly describe its preparation. ஸோ இது வந்து ஒரு 2 மார்க்காவோ இல்லை 3 மார்க்காவோ கேட்கக்கூடிய கொஷினும் தான், ப்ளஸ் 5 மார்க்காவும் கேட்கலாம். ஸோ சாச்சுரோமைசஸ் செரிவேஷே அப்படின்ற ஒரு ஈஸ்ட் தான் வந்து நம்மளுக்கு எத்தனாலை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. சரியா? ஸோ எத்தனால் அப்படிங்கிறது C2H5OH அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இட் இஸ் யூஸ்ட் ஃபார் இண்டஸ்ட்ரியல், லெபார்டரி அண்ட் ஃபியூவல் பர்பஸஸ். ஸோ எத்தனாலை என்ன சொல்லுவோம்? இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா பை மில்லிங் ஆஃப் ஃபீட் ஸ்டாக். ஃபீட் ஸ்டாக் அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸ். இந்த எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் எனக்கு வேணுமோ அந்த ரா மெட்டீரியல்ஸை என்ன சொல்லலாம்? ஃபீட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து நான் மில் பண்ணுறேன். மில் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ ரைஸ் மில்லெல்லாம் என்ன பண்ணுறோம்? பெரிய பெரிய அரிசி கொண்டு போனால் அதை வந்து அரைச்சி மாவாக தராங்க. ஸோ சிம்பிளி பிரேக்கிங் டவுன் இல்லையா? அதே மாதிரி நம்ம ரா மெட்டீரியல்ஸ் இங்கே என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து பிரேக் டவுன் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த வேர்டு மில்லிங்காக ஃபீட் ஸ்டாக். சரியா? அதுக்கப்புறமா என்ன ஆக போகுது? எல்லாத்தையும் பிரேக் டவுன் பண்ணதுக்கு அப்புறமா we are adding dilute or fungal amylase. ஸோ ஏதோ ஒரு ஃபங்கைலிருந்து எடுத்த ஒரு என்சைம் அமைலேஸ் அப்படின்ற என்சைமை ஆட் பண்ணலாம், இல்லைனா டைல்யூட் பண்ண ஒரு என்சைமை ஆட் பண்ணலாம். டைல்யூட் அப்படின்னா என்ன விஷயம்? ஸோ நம்ம வந்து அந்த என்சைமில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனை கம்மி பண்ணுறோம், பவரை கம்மி பண்ணுறோம். விச் மீன்ஸ் ஏதோ இப்போது ஒன்றும் கிடையாதுடா, டைல்யூட் சுகர் சொல்யூஷனா என்னங்கிறது ஈஸியாக சொல்கிறேன். தண்ணி ஓவராக ஊற்றி சர்க்கரையை கம்மியாக போட்டால் அதுதான் டைல்யூட்டு. சரியா? அதே மாதிரி என்சைம் கம்மியாக இருக்குது, சால்வெண்ட் தான் அதிகமாக இருக்குன்னா இட் இஸ் டைல்யூட். ஓகே, இப்போது எனக்கு சர்க்கரை வந்து அதிகமாக இருக்குது, தண்ணி கம்மியாக தான் இருக்குன்னா இட் இஸ் கான்சன்ட்ரேட்டட். ஸோ எனக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். இவ்வளோதான் விஷயம். ஸோ டைல்யூட் ஆர் ஃபங்கல் அமைலேஸை நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக ஆட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து மில்லிங் ஆஃப் ஃபீட் ஸ்டாக், நெக்ஸ்ட்டு டைல்யூட் ஆர் ஃபங்கல் அமைலேஸை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த அமைலேஸ் எங்கேருந்து வரும்? எனக்கு ஆஸ்பர்ஜிலஸ் அப்படின்ற ஒரு ஃபங்கையிலிருந்து எனக்கு வரும். ஸோ இது எதுக்காக நான் ஆட் பண்ணுறேன்? ஸ்டார்ச் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸான கார்போஹைட்ரேட்டை சின்ன சின்ன ஃபர்மெண்டபிள் சுகர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. இப்போ குளுக்கோஸ், மால்டோஸ், ஃப்ரக்டோஸ், லாக்டோஸ் இது எல்லாமே வந்து எதர் மோனோசாக்ரைட் ஆர் டைசாக்ரைட் இந்த மாதிரி நான் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நான் இந்த அமைலேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமை யூஸ் பண்ணுறேன். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு. தென் நான் என்ன பண்ணுறேன்? ஈஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஸ்டெப் நம்பர் 3. Yeast is then added to convert the sugars to ethanol. இப்போ சுகர்ஸா வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ச் எனக்கு பிரேக் டவுன் ஆகி சுகர்ஸா கன்வெர்ட் ஆயிடுச்சு பை அமைலேஸ் என்சைம். நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா இந்த சுகர்ஸை நான் எத்தனாலா கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு எனக்கு ஈஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சுகரை எத்தனாலா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஈஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணுறேன். தென் எனக்கு லாஸ்ட்டாக என்ன கிடைக்குது? 96% எத்தனால் கிடைக்குது. ஸோ இந்த 96% எத்தனால் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பியூரான ஒரு ஃபார்ம். சரியா? ரொம்ப கான்சென்ட்ரேட்டட் பியூரான ஃபார்ம். ஸோ 2 most common type of biofuels in use today are ethanol and biodiesel. எத்தனால், பயோடீசல் இந்த ரெண்டையுமே வந்து பயோஃபியூவல்ஸாக ஆட் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோல், பெட்ரோலியம் இந்த மாதிரி ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸை மட்டுமே நம்பி இல்லாமல் இந்த எத்தனால், பயோடீசல்லாம் இருந்தால் இது நான் ரெனியூவபிளாக இருக்கும். சரியா? அதுக்காக நம்ம இதை வந்து பயோஃபியூவலாக யூஸ் பண்ணுறோம். அண்ட் போத் ஆஃப் தெம் ரெப்ரசன்ட் தி ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் பயோஃபியூவல் டெக்னாலஜி. எத்தனால் இஸ் ஆஃபன் யூஸ்ட் ஆஸ் ஃபியூவல், மெயின்லி ஆஸ் அ பயோஃபியூவல் அடிட்டிவ் டு கேசோலின். ஸோ கேசோலினுக்கு பதிலாக இந்த எத்தனாலை யூஸ் பண்ணுறாங்க, பயோஃபியூவலாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆட்டோமொபைல்ஸ்க்கு, பைக்ஸ்க்கு, காருக்கு எல்லாமே வந்து இட் இஸ் ஸ்டில் அண்டர் ப்ராக்ரஸ் தான். கேசோலின் அப்படின்னா என்ன மேம் கேட்பீங்க? இங்கிலீஷில் அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்களா? கேசோலினோட கரெக்டான பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேர்டு என்னது? இட் இஸ் அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்ட். பிரிட்டிஷ் இங்கிலீஷ் என்னது? பெட்ரோலியம், பெட்ரோல். நம்ம வந்து பெட்ரோல்னு சொல்லுவோம், அமெரிக்காவில் இருக்கவங்க கேசோலின்னு சொல்லுவாங்க. ஸோ பெட்ரோல்லாம் யூஸ் பண்ணி தானே இப்போ வண்டி, கார் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு பதிலாக எத்தனாலை வந்து ஒரு சப்ஸ்டியூட்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் லாஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? இப்போ குளுக்கோஸ் அப்படின்றது ஒன் ஆஃப் தி சுகர் இல்லையா? திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி சுகர். இப்போ ஸ்டார்ச்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் இதுவே கிடைக்குது. ஸோ ஸ்டார்ச்ல இருந்து சுகர் வர்றதுக்கு யாருப்பா ஹெல்ப் பண்றாங்க? அமைலேஸ் அப்படின்ற என்சைமை நம்ம ஆட் பண்ணி தானே ஸ்டார்ச்சை வந்து
மோனோசாக்கரைட்ஸாக கன்வெர்ட் பண்ணோம், சிம்பிளான ஃபர்மெண்டபிள் சுகர்ஸாக கன்வெர்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ ஸ்டார்ச் வந்து அமைலேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் ஆக்ட் ஆனதுக்கப்புறமா குளுக்கோஸ் அப்படின்ற ஒரு சுகராக கன்வெர்ட் ஆகுது. அண்ட் அந்த குளுக்கோஸில் எகைன் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம், ஈஸ்ட்டை ஆட் பண்ணி இங்கே ஆல்கஹாலை ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ எத்தனால், மெத்தனால் இது எல்லாமே ஆல்கஹால் தான் இல்லையா. ஸோ ஈஸ்ட்டை ஆட் பண்ணி நான் ஃபர்மெண்டேஷன் அப்படிங்கிற ப்ராசஸை பண்ண போகிறேன். ஸோ ஃபர்மெண்டேஷன் அப்படின்னா என்ன, anaerobic without oxygen எனக்கு ஒரு ப்ராசஸ் நடக்குது, அதுதான் ஃபர்மெண்டேஷன். ஸோ அட் தி லாஸ்ட் ஆஃப் ஃபர்மெண்டேஷன் எனக்கு என்ன கிடைக்கும், எத்தனால் கிடைக்கும், C2H5OH ப்ளஸ் அது கூடவே எனக்கு இங்கே கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து எனக்கு கேஸாக வெளியே எமிட் ஆகிடும். ஓகேவா. ஸோ நான் வந்து இந்த கொஷினை லைவ்லையும் சொல்லி கொடுத்துருக்கேன், 2 marks 3 marks லைவ்லையும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நான் என்ன சொன்னேன், நம்ம வந்து பேக்கரி ஐட்டம்ஸ்க்கெல்லாம் ஈஸ்ட் ஆட் பண்ணுறோம், மாவு தோசை மாவுக்கெல்லாம் வந்து ஈஸ்ட் ஆட் பண்ணுறோம், அது கலக்கும் போது என்ன ஆகுது, நம்மளுக்கு வந்து பபிள்ஸாக உடையுது இல்லையா, அந்த பபிள்ஸ் எல்லாமே இந்த கார்பன் டை ஆக்சைடு தான். சரியா. இப்போ explain the production of biogas or gobar gas. இந்த கொஷின் பார்த்துடலாமா. So biogas is a mixture of different gases. So ஒரு கேஸ் மட்டும் கிடையாது, நிறைய கேஸ் சேர்ந்தது தான் பயோகேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி தான் ப்ரொடியூஸ் ஆகுது, ஆர்கானிக் மேட்டர் எல்லாமே எனக்கு பிரேக் டவுன் ஆகி, ஆர்கானிக் மேட்டர்னா என்ன, வீட்டில் உருவான வேஸ்ட்டு, கவுடங்கு, இது எல்லாத்தையுமே ஆர்கானிக் மேட்டர்னு சொல்லுவோம். இது எல்லாமே பிரேக் டவுன் ஆகுது இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ஏரோபிக் கண்டிஷனில் எனக்கு பிரேக் டவுன் ஆகுது. சரியா. ஸோ இதுக்கு என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வேணும், அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட்டு, மேன்யூர், முனிசிபல் வேஸ்ட்டு, பிளான்ட் மெட்டீரியல், சீவேஜ், ஃபுட் வேஸ்ட். ஸோ பேசிக்கலி வீட்டிலிருந்து வர எல்லா வேஸ்ட்டும், அக்ரிகல்ச்சர்லேருந்து வர எல்லா வேஸ்ட்டும், இதுக்குன்னு நம்ம தனியாக போய் தேட வேணாம். பயோகேஸ் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, anaerobic கண்டிஷன்ஸில் ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் இதுக்குன்னு தனியாக ஒரு ரியாக்டர் இருக்குது, அதுக்குள்ளே இருந்து தான் கேஸ் வந்து எனக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. சரியா. ஸோ இதில் மேஜராக என்னென்ன கேஸஸ் இருக்குன்னு பார்த்துடலாமா. மீத்தேன் தான் 63% எனக்கு இருக்க போகுது, அது கூட கார்பன் டை ஆக்சைடும் ஹைட்ரஜனும் இருக்குது. மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன், மீத்தேன் தான் அதிகமாக இருக்க போகுது 63%. ஓகேவா. இப்போ இந்த மீத்தேன் எங்கிருந்து மேம் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு சில பாக்டீரியா தான் இந்த மீத்தேன் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. எப்படி ஈஸ்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணுச்சு இல்லையா, அதே மாதிரி ஒரு சில பாக்டீரியாஸ் எனக்கு மீத்தேனை ப்ரொடியூஸ் பண்ணும். அது என்ன பாக்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தனோஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெத்தனோஜென்ஸ் எல்லாமே வந்து ஆக்சிஜன் இல்லாத ஆனரோபிக் கண்டிஷன்ஸில் வளரக்கூடிய பாக்டீரியா. ஸோ இதுதான் மீத்தேன் அப்படிங்கிற ஒரு கேஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதை வந்து மெத்தனோ பாக்டீரியம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து கேட்டல் டங் இருக்கு இல்லையா, தட் இஸ் ஆடு மாடுலேருந்து வர இந்த சாணம் ஆர் சாணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து கலெக்டிவாக கோபார் அப்படின்ற ஒரு வேர்டில் நம்ம சொல்லுவோம். எக்ஸ்கிரீட்டா அப்படின்னா என்ன, ஃபீக்கல் மேட்டர், அதோட வேஸ்ட். ஸோ அதுதான் கலெக்டிவாக கோபார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபீக்கல் மேட்டர் வேஸ்ட்லேருந்து வர கேஸ் அப்படிங்கிறதுனால அதுக்கு பேர் கோபார் கேஸ் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ இது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, கேட்டல் டங்கை நம்ம anaerobic கண்டிஷன்ஸில் டீகம்போஸ் பண்ணுறோம், பிரேக் டவுன் பண்ணுறோம். சரியா. ஸோ இதில் மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன், நைட்ரஜன், மற்ற கேஸஸ் எல்லாமே கம்மியான அளவில் இருக்குது, மீத்தேன் தான் அதிகமாக இருக்குது. இப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துடலாமா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு பயோகேஸ் பிளான்ட்டை வந்து செட்டப் பண்ணணும். செட்டப் பண்ணும்போது நம்மளுக்கு அது பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். சரியா. ஸோ வெளியே நம்மளுக்கு இந்த ஒரு ஸ்டீல் பார்ட் மட்டும் தான் தெரியும், உள்ளே இருக்கிறது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது, நிலத்துக்கு அடியில் போயிடும் இதெல்லாமே. ஸோ இப்போ 2 டேங்க் இருக்க போகுது. ஒரு டேங்க்கில் நான் அந்த கேட்டில் டங்கு, நம்மளோட ஆர்கானிக் வேஸ்ட்டு, இது எல்லாத்தையுமே கொட்டி வச்சிட்டேன்னா அந்த டேங்க்லேருந்து ஒரு இன்லெட் பைப் மூலிமா அந்த வேஸ்ட் எல்லாமே இங்கே கோபார் கேஸ் டேங்க்குள்ளே வந்துடும், ஒரு செக்ஷனில் வந்துடும். சரியா. த்ரூ இன்லெட் பைப்பு. ஸோ இந்த டேங்க் வந்து மிக்சிங் டேங்க்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே எல்லா ஆர்கானிசம்ஸோட வேஸ்ட்டுமே வந்து மிக்ஸ் ஆக போகுது, மிக்ஸ் ஆகிட்டு உள்ளே வரப்போகுது. சரியா. ஸோ இங்கே இருக்க டேங்க்கை தான் வந்து டைஜஸ்டர் டேங்க்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல இன்னும் ஃபர்தர் மிக்சிங் நடக்கும், ஆக்சிஜன் சுத்தமாக நம்ம அப்ளை பண்ண மாட்டோம், அதனால ஆனரோபிக் கண்டிஷன்ஸில் தான் இது டீகம்போஸ் ஆகணும். அப்படி ஆகும்போது எனக்கு மெத்தனோஜன்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணும். ஸோ மீத்தேன் அப்படிங்கிற ஒரு கேஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் ஆல்சோ கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன், நைட்ரஜன் அண்ட் மற்ற கேஸ் எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ இந்த கேஸஸ் எல்லாமே ஆவி ஆகும் இல்லையா. ஸோ கேஸ் வந்து பேசிக்கலி எவாப்ரேட் தான் ஆகும், ரைட்.
ஸோ இந்த கேஸ் எல்லாமே இங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகி இங்கே வரும் இந்த டேங்க்குக்கு. ஸோ இந்த டேங்க்லேருந்து ஒரு பைப் மாதிரி, எப்படி நம்மளுக்கு கேஸ்லேருந்து ஒரு ஸ்டவ்வுக்கு பைப் வருது இல்லையா, அதே மாதிரி நம்ம இங்கேருந்து ஒரு பைப்பை வந்து டைரெக்டாக கேஸ் ஸ்டவ்வுக்கு கொடுத்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த கேஸை வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். சரியா? இப்போது இங்கேருந்து ஏதாவது ஓவர்ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அது இந்த டேங்க்குக்கு வரும். இந்த டேங்க்ல ஏதாவது கண்டென்ட் அதிகமாக இருக்குது, ஓவர்ஃப்ளோ ஆகுதுன்னா அது இந்த டேங்க்குக்கு வரும். ஸோ இந்த டேங்க்லேருந்து அவுட்லெட் பைப் மூலிமா இங்கே போயிடும். சரியா? அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்லட்ஜை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணலாம்? நம்ம வந்து ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ணாமல் அதை எடுத்து உரமாக போட்டுக்கலாம். இவ்வளோதான் செட்டப்பு. ஸோ ப்ரிப்பரேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு ஏனரோபிக் டைஜஷன் நடக்க போகுது. அதில் ஏர் டைட் டேங்க் which is ஏர் எதுவுமே உள்ளே போகாது. ஸோ ஆக்சிஜன் சுத்தமாக உள்ளே இருக்காது. இதை வந்து என்ன சொல்கிறோம்? டைஜஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த விஷயம் வந்து டைஜஷன் டேங்க் ஆர் டைஜஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து கான்க்ரீட் பிரிக்ஸ், செங்கல் எல்லாம் வச்சு தான் நம்ம கட்ட போகிறோம். சிமெண்ட்டு, ஸ்டீல் வச்சு கூட கட்டலாம். அந்த மேலே இருக்க அந்த டோம் மாதிரி இருக்க ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்டீல். ஆக்சுவலி கீழே இருக்கிறது எல்லாமே வந்து சிமெண்ட்டு, செங்கல்லாம் வச்சு கட்டலாம். ஸோ இந்த பயோவேஸ்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணி நம்ம ஸ்லரி மாதிரி ஃபார்ம் பண்ணுறோம். இந்த ஸ்லரி மாதிரி ஃபார்ம் பண்ணுறது எல்லாமே இந்த டேங்க்ல ஸ்லரி மாதிரி வாட்டர் எல்லாமே கலந்து ஒரு கலவை மாதிரி பண்ணிட்டு தென் we are letting into the biogas that is digester. சரியா? இப்போது இதில் சைடில் ஓப்பனிங் இருக்கா, இதில் எல்லா வேஸ்ட்டுமே வந்து டைஜஷனுக்காக உள்ளே வருது. உள்ளே வந்து மைக்ரோப்ஸ் எல்லாமே வந்து ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அது டீகம்போசிஷன் ஸ்டார்ட் ஆகும். இதில் 3 ப்ராசஸ் இருக்குது. ஒன்று சால்யுபிளைசேஷன். ஸோ நம்ம போட்ட சாலிடு ப்ளஸ் வாட்டர் எல்லாமே கலந்து ஒன்றா வந்து சால்யுபிள் ஆகணும். தட் இஸ் சால்யுபிளைசேஷன். தென் அசிடோஜெனசிஸ், நிறைய ஆசிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அசிடோ பாக்டீரியா எல்லாமே இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நம்பர் 2. நம்பர் 3 மெத்தனோஜெனசிஸ். மீத்தேன் அப்படிங்கிற கேஸ் வந்து எனக்கு ப்ரொடியூஸ் ஆகுது, அதுக்கு பேர் மெத்தனோஜெனசிஸ். ஓகேவா? The outlet is connected to a pipe to supply biogas. ஸோ இப்போது அந்த டேங்க்லேருந்து இங்கே எனக்கு ஒரு பைப் வந்து கனெக்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து ஈஸியாக நான் குக்கிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்லரியை நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்? வேறு ஒரு அவுட்லெட்குள்ளே நான் வந்து எடுத்துகிட்டு ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த விஷயம். ஸோ இங்கே வந்து ஸ்லரி எடுத்து இந்த டேங்க்கில் விட்டு நான் வேறு ஒரு பர்பஸ்க்காக ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணிக்கலாம். It is used for cooking, lighting, and இந்த டெக்னாலஜி ஃபஸ்ட்டு யாரோட எஃபர்ட்னால வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் IARI இவங்களும் காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் KVIC இந்த 2 ஆர்கனைசேஷனும் சேர்ந்து நிறைய பேர்கிட்ட இதோட அவேர்னஸை க்ரியேட் பண்ணதுனால தான், எஃபர்ட்ஸ் எடுத்ததுனால தான் இந்த பயோகேஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இந்தியாவில் ஃபேமஸ் ஆச்சு. ஓகேவா? தட்ஸ் இட் கைஸ். ஸோ இந்த 4 கொஷின் தான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின் இந்த சாப்டர்லேருந்து. ஸோ கண்டிப்பாக இந்த 4 கொஷினை படிச்சிட்டாலே போதும். அதுலேயும் ஃபஸ்ட்டு கொஷின் அண்ட் 4th கொஷின் கிட்டத்தட்ட வந்து சிமிலர் ஆன்சர் தான். இந்த ஒரு கொஷினை படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கான ஆன்சருமே எழுதிடலாம், ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சருமே எழுதிடலாம். ஏன்னா இதுலேருந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் தான் விட்டு நம்ம அங்கே எடுத்து படித்தோம், கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதானே தவிர இந்த ஒரு கொஷின் படித்தா போதும். தென் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் கொஷின் படிக்கணும் அண்ட் இன்னொரு கொஷின் படிக்கணும். ஸோ பேசிக்கலி 3 கொஷின் தான் இந்த சாப்டரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்தனால் ப்ரிப்பரேஷன், ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கோபார் கேஸ் ப்ரொடக்ஷன் படிச்சிட்டிங்கன்னா அட்வான்டேஜஸ் எழுதிடலாம். ஓகேவா? தட்ஸ் இட் கைஸ். ஸோ இந்த 3 கொஷினை படிச்சிருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் இல்லையா, ரொம்பலாம் எஃபர்ட்ஸ் போட வேணாம். ஸோ இதை படிச்சிட்டிங்கனாலே கண்டிப்பாக இந்த சாப்டர்லேருந்து வர எல்லா கொஷின்ஸையும் அட்டென்ட் பண்ணிடலாம். Yes, so bye everyone.